தேவன் கேட்கிறவராயிருக்கிறார். நாம் எதையாகலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். 1 யோவான் 5:14. தேவன் எப்பொழுதும் கேட்கிறார். நீங்கள் செய்கிற ஜெபத்தையும் நான் செய்கிற ஜெபத்தையும் கேட்கிறார். ஒரே ஒரு கட்டளை என்னவென்றால், அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அது நமக்கு நன்மையாயிருக்குமா, அது எனக்கு பிரியமாயிருக்குமா, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, இப்படி பல யோசனைகள் ஓடுகிறது. அன்பானவர்களே, ஒரு நிமிஷம், ஒரு நொடி அமைதியாய் இருந்து யோசித்து பாருங்கள். தேவன் நம்மை முழுவதுமாக அறிந்திருக்கிறார். நம்முடைய வருங்காலம் என்ன என்பதையும் அறிவார். எனவே அவருடைய சித்தத்தின்படி கேட்பதுதான் நமக்கு உன்னதமான வாழ்க்கையை கொடுக்கும். அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு செய்யும் என்று சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக நீர் தொடர்ந்து மாற்றி போடும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்.